சில விஷயங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம்னு நினச்சிட்டு லூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது வேலையை பார்த்து இங்கே விட்டுறக்கூடாது, இங்கே பார்த்து அங்கே விட்டுறக்கூடாது. பேலன்ஸ்டு மைண்டு தான் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு உண்டான காலமாக இந்த காலம் உண்டு. 11ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் எப்படியும் ஜெயித்து விடுவார், எப்படியும் ஜெயிக்கிறதுக்கு கொடுப்பார், சான்சஸ் கொடுப்பார். குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். மனசுல ஒரு தைரியமான முடிவு எடுப்பார்கள். சில நேரம் பாதகாதிபதியுடைய பார்வைப்படுவதனால் இவங்க தைரியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு எதிராக போயிடலாம். குரு போற்றி புகழ்ந்தாலும் உதாரணத்துல குரு வரக்கூடாது. வந்துச்சுனாவே அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். இப்போ ஒருத்தர் ஜாப்ல இருக்காங்கன்னா அந்த ஜாப் ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு நாள் இருந்தாங்க, இப்ப பார்த்தோன்னா திடீர்னு அவங்க பதவிக்கு ஒரு ஆபத்து வரலாம். கன்னி புதன் வீடு, புதனுக்கு அதிபதி பெருமாள் தான். ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு போய் ஏலக்காய் மாலை கண்டிப்பா தொடுக்கணும். இப்ப சனினால வர தடைகள் விலக்கி கொடுக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. மஞ்சநாதன் சார், இந்த 2026 குரு பலன் எப்படி இருக்க போகுது? 2026 வருஷத்துல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம். இது நல்ல பலன்களை எல்லாம் நண்பர்கள் சொல்றாங்க. இதுல உலகியல் அடிப்படையிலையும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு சில கருத்துக்கள் மாறுபாடு இருக்கு. விலைவாசிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. பொதுமக்கள் அடுத்த சில மாதங்கள், கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிய அந்த குரு பகவான் சிம்மத்துக்கு போகிற அதிசாரமா அப்படி போகிற வரை கொஞ்சம் செலவினங்களை கட்டுப்படுத்திக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்லது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கத்தின் விலையை பற்றி பேசினா, தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும், அதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறான், கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்குறோமே தவிர தங்கத்தின் விலை கடுமையாக ஏறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், மகான்கள் வழிபாடு செய்யணும். சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துறைந்து நன்மைகள் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத உண்மை. மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். மஞ்சநாதன் சார் சொல்லுங்க, இந்த 2026 கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் எப்படிப்பட்டவர் கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்கு பாதகாதிபதி குரு பகவான். உதாரணம் முக்கியமாக பார்க்கணும். பல கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப கட்டிக்காரனா இருப்பான், அதி புத்திசாலிகள், எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுன்னு வருவான். அவன் தோத்து போற இடம் தெரியுமா? வீட்டில் தான். எல்லாரும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா தோற்பாங்க. ஓகே. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதகாதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி. இவருடைய அறிவாளிங்கிறத இவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. ஊருக்கெல்லாம் இருப்பாரு அறிவாளிய, வீட்டுல நான் தான் இங்க எல்லாம் அப்படின்னு இருப்பாங்க. ஜல்லி கரண்டிக்கு தோசை கரண்டிக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த கேள்வியில மாட்டிக்கிறாங்க. மாட்டிடுவாங்களா இல்லையா? கரெக்ட். இப்போ என்ன ஆகுது, பாதகாதிபதி உச்சமாச்சுன்னா எப்படி நல்லதுன்னு நம்ம சொல்றது? அப்ப என்ன ஆகுது, இவர்கள் யாரோடு இணைந்து பயணம் செய்தார்களோ, மனைவின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு பிசினஸ் கூட்டாளின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கை ஓங்கக்கூடிய காலம். ஓகே. அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கு இந்த லாபத்திலே குரு உச்சமாகிற போது நல்ல பணம் தருவார், மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு புகழை தருவார். அந்த 7ஆம் இடத்தை புரிஞ்சுட்டா இதெல்லாம் உண்டு. குருவுடைய தன்மை பாதகாதிபதி. அப்ப சில நேரத்துல நீங்க நீக்க போக போகணும்ல, எப்பவுமே நீங்க ஒரு வீராப்பா இருக்க முடியாதுல வாழ்க்கையில. கண்டிப்பா. அதை கன்னிராசிக்காரங்க இப்ப புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல தோத்து போகணுமோ அந்த இடத்துல தோத்து போகணும் இல்ல, அவமானம் இந்த இடத்துல பார்க்க கூடாது சார், தட்டி விட்டு போக வேண்டியிருக்கு இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது விஷயம் பாருங்க, குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும். மனசுல ஒரு தைரியமான முடிவு எடுப்பார்கள். சில நேரம் பாதகாதிபதியுடைய பார்வைப்படுவதனால் இவங்க தைரியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு எதிராக போயிடலாம். அதுல கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லாபத்துல குரு வந்தா குரு பலன்னு பேர், கல்யாணம் கூடி வரும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை சார்ன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வந்துடும். சூப்பர். ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு சேரும், ஒரு பொறுப்பு மாற்றம். இப்ப இதுவரைக்கும் நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்களோ அந்த பொறுப்புல ஒரு மாற்றம் வரும், ஏற்றுக்கிடணும். ஆபீஸ்ல அப்படி ஒரு பொறுப்பு இவங்களுக்கு வரப்போகுது. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கூட்டிட்டு வரும். இப்பவே போயிருப்பாங்க ஃபாரினுக்கு சில பேர், இன்னும் சிலருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நெடுந்தொலைவுகள் உள்ள இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடியது, ஒரு பிசினஸ் பண்றது,
எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, இதெல்லாம் வெற்றி வரும். ஓகே. இந்த 7ல் சனி இருக்கிற போது நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வார்த்தைகள் பேசும்போது கவனமா இருக்கணும், முயற்சிகள் செய்யும் போது கவனமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த காலகட்டத்தில் நன்மைகளும் இருக்கு. அதி புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போனால் பெரிய வெற்றிகளை பெறலாம். மகேஷ் ஐயர் சார், எப்படி இருக்க போகுது இந்த கன்னி ராசிக்கு 2026 குரு பயிற்சி? கன்னிராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக இவங்க எப்பவுமே ஒரு பயந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடியதா நம்ம பார்க்க முடியுது. ஓகே. நிறைய விஷயங்கள்ல எல்லாரும் கிண்டல், கேலி, அவமானம் பட்டுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இனி வரக்கூடிய காலம் பாருங்க, தொடையை தட்டி அசோக் இந்த நாள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஜெயிச்சு காமிக்கிறேன், ஏன்னா என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இனிமே நான் ஜெயிச்சு காமிக்கிறதுனால தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. எப்படி மேஷராசிக்கு வீடு அமையும்னு சொன்னோம், அதே மாதிரி இவர்களுக்கும் ஏதேனும் ஒரு பொருள் அமையக்கூடியவா, இடமாற்றம் கண்டிப்பாக அமைஞ்சிடும். சூப்பர். ரொம்ப டஃப்பாக ஒரு விஷயங்களில் இடித்து ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க. ஓகே. சில நேரங்களில் மனைவியுடைய ஆரோக்கியம், இல்லை கணவராக இருந்தாருன்னா மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்றவர்கள் மூலமான ஏமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஓகே. சில விஷயங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம்னு நினச்சிட்டு லூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. அதாவது வேலையை பார்த்து இங்கே விட்டுறக்கூடாது, இங்கே பார்த்து அங்கே விட்டுறக்கூடாது. பேலன்ஸ்டு மைண்டு தான் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு உண்டான காலமாக இந்த காலம் உண்டு. 11ஆம் இடத்துக்குண்டான குரு பகவான் எப்படியும் ஜெயித்து விடுவார், எப்படியும் ஜெயிக்கிறதுக்கு கொடுப்பார், சான்சஸ் கொடுப்பார், இதெல்லாம் கொடுப்பாருன்னு அந்த சான்ஸ் விட்டுட்டோன்னா போச்சு, முடிஞ்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த காலத்தை வீணடிக்காமல் முடிந்தவரை முயற்சி பண்ணால் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெல்முருகனா, இந்த கன்னி ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடந்த காலங்களில் 10ஆம் இடத்துல குரு. பொதுவாக நம்ம குரு போற்றி புகழ்ந்தாலும் 10ஆம் இடத்துல குரு வரக்கூடாது. வந்துச்சுனாவே அவனுடைய அதாவது அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனை வந்துடும். ஓகே. அவங்க எந்த இடத்துல எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்கள பற்றிய விமர்சனங்கள், அவங்கள பற்றிய தவறான செய்திகள், அவங்க செய்த முன்னாடியோ இல்லை இப்பயோ செஞ்ச சின்ன தவறுகளையும் ஊதி பெரிதாக்கக்கூடிய நிலை. ஓகே. அதனால ஒரு மாற்றம், அதாவது அது அவர்களுக்கு சாதகம் இல்லாத மாற்றம், இடம் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். இப்போ ஒருத்தர் ஜாப்ல இருக்காங்கன்னா அந்த ஜாப் ஒரு நல்ல பொசிஷன்ல இவ்வளோ நாள் இருந்தாங்க, இப்போ பார்த்தோன்னா திடீர்னு அவங்க பதவிக்கு ஒரு ஆபத்து வரலாம். ஓகே. அவங்கள அமைதியாக அவங்கள மாற்றக்கூடிய நிலை, இல்லை வேற பதவிக்கோ இல்லை வேற துறைக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்கள மொத்தமாக போகாது. ஆமாம், மொத்தமாக போகாது. ஒரு விதமான அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சரி, இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வர சார், 11ஆம் இடத்துக்கு குரு வர எனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் பேசணும். ஏன்னா 7ஆம் வீட்டுல சனி இருந்து அவங்க ராசியை பார்க்குறாங்க. ஸோ 7ஆம் வீட்டுல இருக்கிற சனி நம்ம கவனிக்காம விட்டோம்னா அவங்க ராசியை பார்க்கறதுனால எப்பயுமே சனி பகவான் நேரடியாக பார்க்கும் பொழுது எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படுத்தி விடுவார். ஒரு மாதிரி பய உணர்வை, எதிர்காலம் நமக்கு இப்படி இருக்குமா இல்லையான்ற எண்ணங்களை ஏற்படுத்தி விடுவார். அதனால 7ஆம் இடத்துல இருக்கும்போது சனி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த விஷயத்திலையும் எதுலையுமே கால தாமதத்தை தவிர்க்கணும். சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய காலகட்டமான இருக்கும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்திடும். வெளியாட்கள், அதாவது வெளியாட்கள்னா உடனே தப்பா எடுத்துக்கூடாது. மாமனார் அந்த மாதிரி இல்ல, மாமனார் அதாவது கணவன் மனைவினா 2 பேரு, குழந்தைங்க, ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. மாமனார் சொல் கேட்டு நடத்துறது, நாத்தனார் சொல் கேட்டு பிரச்சனை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது நல்லது. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த கண்டக சனியால வர்ற பாதிப்பை ஓரளவுக்கு குறைப்பார். எப்படி அப்படின்னா அவர் அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனியவே அவர் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்துல குரு வரும்போது, அதாவது குரு ஒரு இடத்துக்கு சாதகமா இருக்குன்னா இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் என்னன்னா 9ஆம் இட குருவும் 11ஆம் இட குருவும். ஏன்னா 9ஆம் இட குரு அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு மாற்றத்தை கொடுத்து டக்குன்னு தூக்கி விட்டுரும். சூப்பர். 11ஆம் இட குரு என்ன பண்ணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எதுக்காக போராடிட்டு இருக்கானோ, எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கானோ அதை மாத்தி அவன் அதை அடைய வைக்கும். அதாவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். சூப்பர். நினைச்சதை சாதிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம்.
எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்படின்ற பட்சத்துல 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய யோகத்தை, நினைச்சதை சாதிக்கக்கூடியதை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை, மிகப்பெரிய பதவிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. புவனேஸ்வரி அம்மா பார்த்தீங்க, ஒருத்தர் ஒன்று மாதிரி போட்டு கன்னிராசியை மாதிரி பண்ணிட்டாங்க. எப்பேற்பட்ட பலன்கள்லாம் பண்ணால் கன்னிராசி தப்பிக்க முடியும். மிக முக்கியமாக மகேஷ் ஐயர் சார் சொன்னார், அவங்க வந்து பேலன்ஸான ஒரு முடிவு எடுக்கணும்னு. அப்படி ஒரு முடிவே எடுக்க முடியல, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தால் எப்போ ஏற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் கன்ஃபியூஷன் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி போய் 11ல் இருக்குது. ஓகே. அப்போ மனைவினால அம்மானால ஒரு லாபம் அங்கே கிடைக்கும். ஆனால் 5க்கும் 6க்கு அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கு சனி பகவான். நேராக 7ஆம் பார்வையாக ராசி அதிபதியை புதனை பார்க்குறாரு, புதன் வீட்டை கன்னியை பார்க்குறாரு, கன்னி ராசியை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பாக்கியத்தையெல்லாம் சனி பகவான் தடை பண்ணும். ஓகே, கண்டிப்பாக தடை பண்ணும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வளர்பிற ஏகாதசி, ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு போய் ஏலக்காய் மாலை கண்டிப்பாக தொடுக்கணும். சூப்பர். ஏன்னா சனி பகவான் பெருமாளை குறிக்கும். புதன் கன்னி வந்து புதன் வீடு, புதனுக்கு அதிபதி பெருமாள் தான். ஓகே. அது வந்து ஏகாதசி திதி எடுத்துக்கிட்டு, வளர்பிற ஏகாதசி திதி எடுத்துக்கிட்டு ஏலக்காய் மாலை கண்டிப்பாக போடணும். அது இல்லாமல் அந்த ஏகாதசி அன்னைக்கு மாலை போட்டுட்டு ஒரு பானகம் வச்சு கொடுத்துட்டு பெருமாள் கோயிலுக்கும் போகலாம், நரசிம்மர் கோயிலுக்கும் போகலாம். சூப்பர். சனியும் புதனும் சேர்ந்தா நரசிம்மர் வந்துடும், செவ்வாய் கூட சேர்ந்துச்சுன்னா. அது என்னென்ன பானகம் வச்சும் கொடுக்கலாம். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். குழந்தைங்க குரு, சூப்பர். படிப்பு புதன், அப்போ நோட்டு பேனா யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அந்த ஏகாதசி அன்னைக்கு. வாங்கி கொடுத்தோம்னா அப்போ சனினால் வர தடைகள் வந்து விலக்கி கொடுக்கும். இது அப்புறம் இன்னொன்று, வீட்டில் கடைக்குட்டி கடைசி பெண் குழந்தை யாரோ அந்த பிள்ளைக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஸ்வீட்டு இனிப்பு வந்து வாங்கி கொடுக்கணும். கடைசி பெண் குழந்தைக்கு சொல்கிறேன், சூப்பர். ஆண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தைக்கு. அதுதான் புதனுடைய சாரம். பால்கோவா மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்ல காஜு கத்திலி அந்த மாதிரி போயிடலாம்? எப்படி வேணாலும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம். சூப்பர், ரைட். வாங்கி கொடுத்தா சனி பகவானால வர தடைகள் வந்து விலகி இவங்களுக்கு அந்த காரியமெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். மனைவினால, தாயார்னால, அம்மா விட்டு சொத்து பத்து இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்து அந்த பாதகாதிபதி கொஞ்சம் தடை பண்ணும். அப்போ இது வந்து தடை இல்லாமல் கொடுக்கும். இந்த பரிகாரம் பண்ணலாம். பஞ்சநாதன் ஐயா சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஒரு வேலை பண்ணுவோம், கூட இருக்கிற அந்த வேலைக்கான அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி எதுவும் நடக்காம நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கே எல்லா ரிப்போர்ட்டும் வரணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட பரிகாரம்? சனி பகவான் தடையா இருக்கிறதுக்கு அந்த எதிர்பாலினம் தானே 7ஆம் இடத்ததிபதி 7ல் போய் சனி இருக்குது. அவங்கனால தானே பிரச்சனைகளே வர்றது. அதனாலதான் பெருமாள் எடுக்கிறேன். சூப்பர். பெருமாள் எடுத்து அந்த ஏலக்காய் தொடுக்கிறது தான் அந்த வசியத்தை கொடுத்துரும். ஆஹா. இப்ப அவங்க மூலியமா பிரச்சனைகள் வராம எல்லாமே நம்ம கைக்கு வரணும்னா ஒரு வசிய சக்தி வேணும்ல. கண்டிப்பா ஏலக்காய் மாலை கண்டிப்பா தொடுக்கணும் பெருமாளுக்கு. அது மகாலட்சுமி கொடுத்தாலும் சரி, பெருமாளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை நரசிம்மருக்கு போட்டாலும் சரி. நரசிம்மருக்கு பானகம் வச்சு கொடுக்கலாம். ஒரு புதன்கிழமை இல்லை ஏகாதசி, புதன்கிழமை ஏகாதசி சேர்ந்து வர அன்னைக்கு இன்னும் ரொம்ப விசேஷம். நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.